அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விளைந்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரம் எனும் சிவமந்திரமே சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே அழித்தலும் படைத்தலும் எவனோ அவனே நிற்பதும் நடப்பதும் பறப்பதும் அவன்தான் சிவனே சித்தர்கள் மொத்தமும் யுத்தமாய் ஏற்றிடும் தவமே பித்தர்கள் சித்தமும் கலந்திட மாற்றிடும் சிவமே பூமி காத்தான் பட்டியை காத்திடும் ரசமணி ஈசன் சிவனே வழிபடும் மக்கள் வாழ்வினில் அறம்பட வழிபட வாழ்ந்திடும் சிவனே அம்மை உடுக்கை உருட்டும் சத்தம் பெறுவான் காக்க வருவான் கங்கை கொண்டு சூலம் ஏந்தும் இவர் அபிராமி கொண்ட உலகம் போற்றும் சிவனே ஓம் நம சிவாய ஆதி அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விளைந்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரம் எனும் சிவமந்திரமே தாயை சதமென்றே தந்தையரை ஒப்பென்றே மாயக்கலவி வந்து மதிமயக்கமானேனடி மாயக்கலவி விட்டு மதிமயக்கம் தீர்ந்தக்கால் தாயும் சதமாமோ என் கண்ணம்மா தந்தையரும் ஒப்பாமோ. அழுகினி சித்தர். அந்த மாந்திரிகன் ஒரு வியாபாரி, அசுர புத்தி உடையவன். அவன் இங்கு வந்தால் வனத்தின் பவித்திரம் கெடும். அவன் மீண்டும் இந்த வனத்திற்குள் வரக்கூடாது. இப்ப நான் என்ன செய்யணும் சாமி? கருப்பனை ஏறிவிடு. அது மாந்திரிகனை விரட்டி அடிக்கும். கருப்பா, யட்சணி தேவி, அந்த மாந்திரிகன் அழைத்தால் இனி நீ அவனுக்கு பிரசன்னமாக வேண்டாம். போ கருப்பா. தைலக்கணர கருப்ப பைரவ ரூபத்துல காவல் காக்கிறதா
எங்க தாத்தா சொன்னதா ஞாபகம். ஓஹோ, நாம வர்ற நோக்கம் புரிஞ்சு கருப்பு தான் தடுக்கிறாரா? ஓ, ஓ, எந்த மந்திர சக்தியும் உன்கிட்ட வேலை செய்யலையா? எனக்கு இங்க சில காரியங்கள் இருக்கு, வழிவிடு. ஓ, சித்தர்களே, கருப்பனை ஏவி விட்டா என்ன உள்ள வராம தடுக்கின்றீர்கள்? இப்ப வேணா என் சக்தி செயலிழந்திருக்கலாம், ஆனால் ஒரு நாள் உங்களை விட அதிக சக்தி அடைந்து நான் இந்த வனத்துக்குள்ள வருவேன். அன்னைக்கு நீங்கள் என்ன எப்படி தடுப்பீர்கள் என்று பார்க்கலாம். கருப்பா. அபயகந்தி வேர், இதை குரு கிட்ட நம்ம கொடுக்கணும். சாமி, இது அந்த மாந்திரிகன் கிட்ட இருந்த அபயகந்தி வேர். அது எச்சில் பட்ட வேர். அதை மண்ணில் புதைத்து விடு. சரிங்க சாமி. இதனால தான் நான் யாரையும் நம்புறது இல்ல. நம்பூதிரி நம்புனதுக்கு உனக்கு உதவி தேடி வரும்னு அவர் சொல்லி அனுப்பிட்டாரு. யுஎஸ்ல இருக்கிற என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸே எனக்கு கை விரிச்சிட்டாங்க. இனி எனக்கு ஹெல்ப் பண்ண யார் வருவாங்க? யார் வருவாங்க? எனக்கு ஒன்னும் புரியல சார். இப்ப பணமே உங்ககிட்ட இருந்தாலும் வேற ஒரு சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கோம். என் தங்கச்சியை விரும்பி கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்படி நீங்க எங்களுக்கு உறவா ஆனீங்கன்னா தான் என் பேர்ல இருக்க இடம் உங்க பேருக்கு மாற்ற முடியும். அப்புறம் பணம் வந்த உடனே ஃபேக்டரி ஆரம்பிச்சிடலாம் சார். தங்கச்சியை பொண்ணு எடுக்க உங்க அப்பாவே விரும்பல. அவர் சம்மதிச்சாதான், ஒருவேளை எங்க அப்பாவும் சம்மதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. பணத்தை விட இது ரொம்ப பெரிய சிக்கலா இருக்கே சார். மணி, உன் சிஸ்டரை மேரேஜ் பண்றது, இது ரெண்டுமே சிக்கலா தான் இருக்கு. ஆனா ரெண்டுமே பிரேக் பண்ண என் மனசுல வேற ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன சார்? நம்பூதிரி என்ன எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு என்ன லாக் பண்ண பாக்குறாரு. ஆனா இந்த விஷயத்துல அவரோட பேச்சை நான் கேட்க போறது இல்ல. யாரும் நேர்ல பார்க்க கூடாது, பார்க்க முடியாதுன்னு சொல்ற அந்த பௌர்ணமி பூஜைய நான் நேர்ல பார்த்து அத வீடியோவை ஷூட் பண்ணி என் அப்பாவும் அப்பா ஏன் இந்த ஊருக்கே போட்டு காட்ட போறேன். சித்தரங்கன்னு சொல்லிட்டு அவங்க செய்யற பித்தலாட்டத்தை வெட்டு வெளிச்சமாக்கிட்டா எல்லாரும் அடங்கிடுவாங்கல்ல. அப்போ என் அப்பா என் வழிக்கு வந்துதானே ஆகணும். மாப்பிள, பௌர்ணமி பூஜையை பார்த்தவங்க நம்ம கண்ணு முன்னாலே ஊர்ல பைத்தியக்காரங்களா தெரியுறாங்க. நம்பூதிரி அவ்வளவு தூரம் சொல்லியும் அவர் கடக்குறாரு. மாம்ஸ், நீங்க பேசாதீங்க. என்னோட இந்த ப்ராப்ளத்துக்கு நீங்களும் ஒரு காரணம். மாப்பிள ப்ளீஸ்,
நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். வர பௌர்ணமி அன்னைக்கு நான் கோயிலுக்குள்ள போய் தான் ஆகணும். ராஜ்துரை சார், நான் உள்ள போறதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். Do you understand that? சார், என்ன மேன் ஜர்க் கொடுக்குற? பௌர்ணமி பூஜை நினைச்சா எனக்கும் ஆனா பயந்து. எனக்கு துளி கூட பயம் கிடையாது. நீ ஒன்னும் என் கூட வர வேண்டாம். நான் உள்ள போறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணா மட்டும் போதும். Do you understand that? சார், உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் சார் நான் பயப்படுறேன். என்ன பத்தி யாருக்கும் எந்த கவலையும் வேண்டியதில்லை. உயிர் போனா போகுதுன்னு கூட ரிஸ்க் எடுக்கலாம் சார். ஆனா உங்களை ஒரு மென்டலா பார்க்க முடியாதுன்னு சொல்றியா? நீ வேணா பாரு. பைத்தியம் பிடிக்க போறது எனக்கு இல்ல, சித்தர்னு சொல்லி திரியுறாங்களே அவங்களுக்கு தான். எஸ். ஹலோ சார், ஐம் காளிதாஸ். சென்னையில இருந்து வரேன். என்னோட பாஸ் மிஸ்டர் அமர் விஜய் சாரை பார்த்து பேசிட்டு வர சொல்லி அனுப்பியிருக்காரு. ஓ, ப்ளீஸ் கம் இன். தேங்க்யூ. மாப்ள, மிஸ்டர் அமர் சென்னையிலேருந்து உங்களை பார்க்கறதுக்காக அனுப்பிச்சிருக்காரு. ஹாய், ஐம் காளிதாஸ். ஹாய். இதை அமர் சார் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. தேங்க்ஸ். ப்ளீஸ் டேக் யூ சீட். தேங்க்யூ. சென்னையில அமர்னு யாரையும் எனக்கு தெரியாது. உங்களை அவருக்கு நல்லாவே தெரியும். என் பாஸை பத்தி நானே சொல்றதை விட நீங்களே அவர்கிட்ட பேசினா நல்லதுன்னு நினைக்கிறேன். கேன் ஐ கால் ஹிம்? யா ஷூர், வை நாட். யா, ஜஸ்ட் மினிட் சார். ஹலோ. பாஸ், விஜய் சாரை மீட் பண்ணிட்டேன். எதிரில் தான் இருக்காரு. பேசுறீங்களா? கொடுங்க. 1 செகண்ட் சார். யா. ஹாய், திஸ் இஸ் விஜய். ஹாய், நான் அமர். மிஸ்டர் விஜய், உங்கள் நானே நேரில் வந்து சந்திக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். என் பிஸி ஷெடியூல் அது முடியாமல் போயிடுச்சு. ஐம் சாரி. உங்களை சந்திக்க நான் வராமல் என்னோட ஆளை அனுப்பிச்சிட்டேன். யா, தட்ஸ் ஓகே. நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பாக. நான் ஏஎம்ஆர் கார்மெண்ட்ஸ்னு ஒரு கம்பெனி சென்னையில் வச்சுட்ருக்கேன். இயர்லி 10 crores டர்ன் ஓவர் வர கம்பெனி இது. உங்கள் ஃபாதரை பல பிஸ்னஸ் மீட்டிங்கில் நான் சந்திச்சிருக்கேன். மிஸ்டர் விஜய், நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் ஏதோ மனஸ்தாபம் ஏற்பட்டு நீங்கள் மட்டும் தனியாக இருக்கிறதா சொல்லி. அதை கேட்டு தான் நான் ரொம்ப ஃபீல் ஆகிட்டேன். மிஸ்டர் விஜய், நீங்கள் அங்கேருந்து கஷ்டப்படக்கூடாது. என்னோட நல்ல ஃப்ரெண்டாக நீங்கள் நினச்சிக்கோங்க. மிஸ்டர் விஜய், உங்களுக்கு அங்கே என்ன உதவி வேணும்னாலும் சாரி, நீங்கள் பெரிய கோடீஸ்வரி ட்ரிப்பில் யாருக்கிட்டையும் உதவி கேட்டிருக்க மாட்டீங்க. ஆனால் நீங்கள் அன்னியமாக நினைக்க வேண்டியதில்லை, உதவின்னு கூட கேட்க வேண்டியதில்லை. ஜஸ்ட் ஒரு இன்டிமேட் பண்ணுங்க, நான் புரிஞ்சுக்குவேன். எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் அமர், இந்த உலகத்தில் உதவின்னு எதுவுமே கிடையாது. அதுவும் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேன். வழிய வந்து நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ண எந்த அவசியமும் கிடையாது. சொல்லுங்க, நமக்குள்ள என்ன பிசினஸ் டீல் வச்சுக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? தட்ஸ் மிஸ்டர் விஜய். நீங்க எவ்வளவு ஷார்ப்னு உங்க அப்பா என்கிட்ட சொல்லியிருக்காரு. பட் ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங், எனக்கு உங்ககிட்ட எந்த எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது, எந்த டீலும் கிடையாது. ஜஸ்ட் ஹெல்ப், அவ்வளவுதான். இதை நான் நம்பணுமா? எனக்கு ஹெல்ப் பண்ண நீங்க யார் சார்? இதுக்கு முன்னாடி எப்படின்னு தெரியாது, இப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோமே. ஃப்ரெண்ட். சாரி, நான் இன்னும் உங்களை என் ஃப்ரெண்டா ஏத்துக்கலையே. எனக்கு கரெக்டான ரீசன் வேணும். உங்க பேச்சு என்ன கன்வின்ஸே பண்ணலையே. சரி, இப்படி கூட சொல்லலாம். தோத்து போன ஒருத்தனுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் எப்படியாவது ஜெயிக்கணும்னு போராடுறவரு ஹீரோவை தானே தெரிவாரு. புரியலையே. உங்களை போல சார் நானும் பூமி கதாம்பட்டியை பத்தி தெரிஞ்சு நானும் சுகர் ஃபேக்டரி ஆரம்பிக்க போனேன், போராடினேன். ஏதோ கட்டுப்பாடுகளை சொல்லி என்னை வெறுமனே திருப்பி அனுப்பிட்டாங்க. அப்படி கூட சொல்ல மாட்டேன், விரட்டி அனுப்பிச்சிட்டாங்க. எனக்கு ஏற்படுது பெரிய அவமானம் சார். அந்த வலி வேதனை இன்னும் என்னால மறக்க முடியல. இப்போ எனக்கு தெரிஞ்சு நீங்க போராடும் போது உங்களுக்கு நான் உதவும் நினைக்கிறது குவைட் நேச்சுரல் தானே. அதனால உங்களுக்கு எந்த உதவினாலும் செய்ய நான் தயாரா இருக்கேன். என்ன முதல்ல நல்ல ஃப்ரெண்டை ஏத்துக்குங்க விஜய். அதே மாதிரி என்னுடைய எந்த உதவியும். உதவி செய்ய ஒருவன் உம்மை தேடி வருவான். உமது காரியங்கள் தானாவே நடக்கும். மிஸ்டர் விஜய்,
மிஸ்டர் அமர், என்னன்னு சொல்றது? உண்மையிலேயே அடுத்தது என்ன பண்ண போறோம்னு ஒரு குழப்பத்தில் தான் இருந்தேன். ஆனா முன்ன பின்ன மீட் பண்ணாத நீங்க ஆள் அனுப்பி எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உங்க ஹெல்ப் எல்லாம் இருக்கட்டும், உங்களை மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்கணும் இல்லையா? ரியலி ஐ எம் ரியலி லக்கி. இப்போ எனக்கு எந்த உதவியும் தேவைப்படல. தேவைப்படும் போது நம்ம கண்டிப்பா மீட் பண்ணுவோம். ஷோர். இன்னைக்கு உங்ககிட்ட பேசினதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன ஃப்ரெண்டை ஏத்துக்கிட்டதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஓகே மிஸ்டர் அமர், இட் வாஸ் நைஸ் ஸ்பீக்கிங் டு யூ. நம்ம கூடி சீக்கிரம் மீட் பண்ணலாம். உங்க ஆள்கிட்ட நான் ஃபோன் கொடுக்குறேன். யா, 1 செகண்ட். ஹலோ பாஸ். காலி, என்னோட கிஃப்ட்டை கொடுத்துட்டு பிருந்தா விஷயம் என்னன்னு பாரு. ஓகே பாஸ். சார், எங்க பாஸ் கொடுத்துட்ட ஸ்மால் கிஃப்ட் நீங்க மறக்காம வாங்கிக்கணும். Why all this? ப்ளீஸ் சார். All right, thank you. மை ப்ளஷர் சார். தேங்க்யூ சார். அப்ப நான் கிளம்புறேன் சார். யா, நைஸ் டு மீட் யூ. pleasure is mine. ஓகே, தேங்க்ஸ். வரேன். வாங்க. ரைட்டு சார். ஃபாரின் சாருக்கு சார். ஐயோ, இவனை நான் கூட வச்சுட்டு என்னதான் பண்றது? ஓசில கடிச்சா என்ன ஏதுன்னு தெரியாம குடிச்சிடுவியா? ஒருத்தன் வலிய வந்து உதவுறேன்னு சொல்றாருன்னா அதுல 1000 காரணம் இருக்கும். முதல்ல அது என்னன்னு தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் தான் அவரோட உதவி வேணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுவோம். விஜய், நீங்க சொல்றது சரிதான். பட் நம்பூதிரி சொன்ன விஷயத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உதவி தானாக தேடி வரும்னு சொன்னார்ல, இதையே நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கூடாது. இப்போவாது நம்பூதிரியை முழுசா நம்புங்க விஜய். அவர் சாதாரண ஆள் கிடையாது. அவர் சொல்றபடியே கேட்டு நடப்போமே. நீங்க போயிட்டு வாங்க. சரிங்க. அப்பா, அப்பா எப்பப்பா வந்தீங்க? கார் சத்தம் கூட கேட்கல எனக்கு. என்னப்பா அங்கேயே நின்னுட்டு என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? ஆமா, நீங்க மட்டும் வந்திருக்கீங்க. எங்க நம்பூதிரி வரலையா? இல்லம்மா, என்ன கார்ல அனுப்பிச்சிட்டு பேய் மிரட்டிங்கிற மூலிகையை பறிக்க மறுபடியும் அவர் வனத்துக்குள்ள போயிருக்காரு. சரி, நீங்க உட்காருங்கப்பா, நான் குடிக்க தண்ணி கொண்டு வரேன். அப்பா, என்னப்பா
வனத்துல இருந்து வந்ததும் வராதுமா உங்க மருமக படத்தையே பார்த்துட்டு இருக்கீங்க. பாவி மகன் உயிரோட இருந்தும் உன்னை விதவ குளத்துல இருக்க வச்சுட்டானே. அப்பா ஒன்றும் இல்லைம்மா, வனத்துக்கு போற வழியில இவனை மாதிரியே ஒருத்தனை பார்த்தேன். எனக்கு உன் புருஷன் ஞாபகம் வந்துடுச்சுமா. பாவி பய, அவனால ஓ வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேம்மா. அவர் சொல்லி என்னப்பா ஆக போகுது? ஏன் தலைவிதி. நான் என் புருஷனை பறி கொடுத்துட்டு வாழணும்னு இருந்திருக்கு. இல்ல இல்ல, ஒருவேளை ஏன் நேரம் தான் அவரை கொண்டு போயிடுச்சோ என்னவோ. அப்படி சொல்லாதம்மா, உனக்கு என்ன தாயி, நீ மகாலட்சுமி. பூவும் பொட்டு இல்லாத அமங்கலமான மகாலட்சுமி.